Welcome students for 9th English grammar phrasal verbs from page number 97 to 101. Phrasal verb. A phrasal verb is a verb that has a main verb together with an adverb or a preposition or both to create a complete new meaning. Phrasal verbs na enna அப்படினா they have a main verb. அங்கே ஒரு main verb இருக்கும். அந்த main verb கூட with an adverb. அந்த main verb கூட ஒரு adverb இருக்கலாம் or preposition or both. ஒரு adverb இருக்கலாம் இல்லைனா ஒரு preposition இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா both. இந்த preposition adverb ரெண்டுமே ஒரு main verb கூட இருக்கலாம். Then they give complete new meaning. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய மீனிங்கை அர்த்தத்தை கொடுக்கும். Now we shall see few phrasal verb and its meanings. Now you see fond. Fond அப்படின்னா ரொம்ப விருப்பம். Now for example, I am fond of ice cream. I am fond of laddus. Fondனா விருப்பம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், லட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பு. இந்த மெயின் வேர்பு கூட ஆஃப். ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஆஃப்னா மேலே அப்படின்னு சொல்லுவோம். இக்கு. ஸோ ஃபோண்டா இந்த மெயின் வேர்பு கூட ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்லை அட்வர்போ இல்லை ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு மீனிங்கை கொடுப்பது தான் என்னது ஃப்ரைசல் வேர்பு. ஹியர் யூ சி ஃபோண்ட் ஆஃப். ஹேவிங் எ லைக்கிங் ஃபார் சம்திங். எதையாவது நம்ம விருப்பப்படுவது தான் ஃபோண்ட் ஆஃப். ஹிடன் அவே. ஹிடன் ஹைட் ஹிட் ஹிடன். ஸோ அந்த திஸ் இஸ் அ மெயின் வேர்பு. இந்த மெயின் வேர்பு கூட அவே அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்ந்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய ஹிடன்கிறது தனியாக பார்த்தா அது ஒரு மீனிங். ஸோ இப்படி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய மீனிங்கை கொடுக்கும். ஸோ ஹிடன் அவே அப்படின்னா ஹைடிங் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம யார்கிட்டையாவது இருந்து எதையாவது ஒழிச்சு வைக்கிறது தான் ஹிடன் அவே. லாக்அப். லாக்அப் அப்படின்னா சி கீப்பிங் சம் ஒன் அண்டர் அரெஸ்ட் இன் அ ரூம். யாரையாவது ஒரு ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறது தான் லாக்அப். லாஃப்ட் அட். லாஃப்ட் லாஃப்ட். ஸோ அது கூட இந்த அட்டு சேர்ந்து ஒரு புதிய மீனிங்கை கொடுக்குது. ஸோ லாஃப்ட் அட் அப்படின்னா மாக்ட் அட், அதாவது கேலி செய்தல். யாரையாவது நம்மளை பார்த்து சிரித்து கேலி செய்வாங்க இல்லையா, தட் இஸ் மாக்ட் அட். லுக் அட் அப்படின்னா சீயிங் சம்திங். பிரிங் அப் அப்படின்னா நம்ம எதையாவது ஒரு செடியை வளர்க்கலாம், இல்லைன்னா பிரிங்கிங் அப் குட் கேரக்டர், நம்மளே ஏதாவது ஒரு நல்ல குணங்களை நம்ம வளர்க்கலாம், இல்லைன்னா we can bring up something, ஏதாவது growing, so grow something or someone. Gave up, yield, control or surrender. Gave up na I gave away, I gave up my all bad habits, என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் விட்டுவிட்டேன். or yield, thorn yields thistles, அதாவது முல்லை கொடுக்கும், நல்ல பழங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். thorn and thistles அது மாதிரி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஈல்டுனா ப்ரொடியூசிங். ஸோ ரெண்டு விதமான மீனிங் இருக்குது. ஒன்று சரண்டர், இன்னொன்று ஈல்டிங். வெண்ட் த்ரூ அப்படின்னா ஸோ வெண்ட் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பு. ஸோ இது கூட த்ரூ சேர்ந்து வெண்ட் த்ரூ அப்படின்னா கண்டினியூடு டு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வெண்ட் த்ரூ திஸ் ப்ராஜெக்ட், ஐ வெண்ட் த்ரூ திஸ் ப்ராப்ளம். கண்டினியூடு, அதை தொடர்ந்து நடக்கிறது. ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா கம்ப்ளீட். ஃபிகர் அவுட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா முழுமையாக, அதை புரிந்து கொள்ளுதல், அதான் ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். Now you see some auxiliary verb, primary auxiliary and models. The primary auxiliary எதெல்லாம் be verbs. be verbs அப்படின்னா am, is, was, are, were. I am a teacher, நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன்.
She is a nurse. அவள் ஒரு நர்ஸாக இருக்கிறாள். I was naughty when I was small. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப நாட்டியாக குறும்புத்தனம் உள்ளவளாக இருந்தேன். ஸோ அந்த இருந்தேன் இருக்கிறேன் அந்த மாதிரி இருத்தலை சொல்லுவது be verbs. These are books. So second one is do verbs. நாம் செய்யக்கூடிய செயல்களை பற்றி சொல்வது does, do, did. She does all the work. I do all the work. I did all the work. So these are do verbs. Have verbs. We can also call these possessive verbs. Have. I have. She has. They had. I had. So these are have verbs. See the models: can, could, may, might, will, would, shall, should, must. Semi models எதெல்லாம் அப்படின்னா need, tear, used to, ought to. How dare to do this? I need to go to market. I used to write, or I used to go this way. I ought to do this. நான் இதை செய்தே தீர வேண்டும். So these are semi models. Now see the explanation for this. Must. So expressing எப்பெல்லாம் அந்த must யூஸ் பண்ணணும் அப்படின்னா strong obligation. Obligation அப்படின்னா கடமைகள். அதாவது நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கும். Now for example, you must stop when the traffic lights turn red. ஸோ இந்த டிராஃபிக்கில் ரெட் கலர் வந்தால் நம்ம நின்றே தீர வேண்டும். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நமது கடமைகள், பொறுப்புகள், அந்த மாதிரி. லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்போ நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான லாஜிக்கல் கன்க்ளூஷன்? ஹீ மஸ்ட் பி வெரி டயர்டு. கண்டிப்பாக அவன் ரொம்ப டயர்டாக இருக்கணும், இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லாஜிக்காக, ரீசனபுளாக, இந்த மாதிரி லாஜிக்காக கன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் யூஸ் பண்ணலாம். சர்டனிட்டி, உறுதி. ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங். ஒருவேளை அவன் பொழுதோட நாள் பூரா வேலை செய்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்டனிட்டி, உறுதியாக சொல்லுவோம். அதனால தான் அவன் டயர்டாக இருக்கான் அப்படின்னு உறுதியாக சொல்லும் போதெல்லாம் we use this. To express those ones we use must. Next, must not. Must not எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா prohibition. You must not smoke in the hospital. You must not walk on right side. You must not do this அப்படின்னு prohibition, தடைப்பட்டதுக்கு நம்ம மஸ்ட் நாட், எதையெல்லாம் தடுக்கணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். கேன். கேன் எப்போ யூஸ் பண்ணலாம்? எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேனை 3 விதமாக யூஸ் பண்ணலாம். எபிலிட்டி திறமை, பெர்மிஷன் கேட்பதற்கு, பாசிபிலிட்டி அதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஐ கேன் ஸ்விம், திஸ் இஸ் மை எபிலிட்டி. ஐ கேன் ரைட் வெல், ஐ கேன் டான்ஸ் வெல். ஸோ இந்த மாதிரி நம்ம எபிலிட்டியை சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணுவோம். பெர்மிஷன், கேன் ஐ யூஸ் யுவர் பென், கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ டூ திஸ், கேன் ஐ டூ தேட், அந்த மாதிரி கேன் ஐ சுவிட்ச் ஆஃப் அ ஃபேன் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, அந்த டைமில் வில் யூஸ் கேன். அடுத்து பாசிபிலிட்டி, ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். இந்த மாதிரி செய்தால் இப்படி ஆகும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணலாம்.
Next, could. Ability in the past, polite permission, possibility. Ability in the past அப்படின்னா when I was young I could run fast. நான் சிறு வயதில் இருந்தபோது என்னால் வேகமாக நடக்க முடிந்தது. ஸோ நம்மளுடைய பாஸ்டில் உள்ள அந்த எபிலிட்டி. when I was young I used step 3 steps. நம்ம மாடி படியெல்லாம் ஏறும்போது 3 படி தாண்டி குதிச்சு போயிருந்திருப்போம். ஸோ தீஸ் ஆர் அவர் எபிலிட்டிஸ் இன் த பாஸ்ட். polite permission, excuse me, could I just say something? Excuse me, could I go this way? Excuse me, could I do this? அந்த மாதிரியாக ரொம்ப பொலைட்டாக பெர்மிஷன் கேட்கும்போது we use could. Possibility, it could rain tomorrow. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் we can use could. Next, may. Permission or possibility, probability. அது இந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ப்ராபபிலிட்டியை சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மே ஐ கம் இன், பெர்மிஷன் கேட்குறோம். மே ஐ ஈட் திஸ், மே ஐ டூ திஸ், மே ஐ கோ தேர், மே ஐ டூ திஸ் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி பெர்மிஷன். பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம மே யூஸ் பண்ணலாம். வேர் ஆர் மை keys, they may be in the car. அது அந்த காரில் இருக்கலாம். or they may be coming from Ramnad, or they may be coming from Chennai. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மே யூஸ் பண்ணலாம். மைட். மைட், பொலைட் பெர்மிஷன், ரொம்ப பொலைட்டாக பெர்மிஷன் கேட்பான் இல்லையா? மைட் ஐ ஜஸ்ட் அன் ஐடியா, மைட் ஐ சஜஸ்ட் அன் ஐடியா. நான் இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா, நான் இதை செய்யவா, இதை சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொலைட்டாக பெர்மிஷன் கேட்கும்போது மைட். பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி திரும்பவும். ஐ மைட் கோ ஆன் ஹாலிடே டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருஷம் லீவில் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், நான் அடுத்த வருஷம் லீவில் இங்கே இதை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சொல்லும்போது மைட் யூஸ் பண்ணலாம். நீட் நாட், லேக் ஆஃப் நெசசிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ ஐ நீட் நாட் பை டொமேட்டோஸ், தேர் ஆர் பிளண்டி ஆஃப் டொமேட்டோஸ் இன் த ஃப்ரிட்ஜ். அதை நான் செய்ய தேவையில்லை, அதை நான் வாங்க தேவையில்லை. ஐ நீட் நாட் பை, நான் அதை வாங்க தேவையில்லை, ஏன்னா நிறைய இருக்குது. ஐ நீட் நாட் ஒர்க் ஹார்ட், ஸோ ஐ நீட் நாட் டூ திஸ் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது வி யூஸ் திஸ். ஷுட் ஆட். 50% ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது 100% கிடையாது, 50% தான் அது நம்மளுடைய பொறுப்புகளும் கடமைகளும். அந்த மாதிரி நேரத்தில் ஷுட் யூஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணும்போது ஷுட் ஆட் டு யூஸ் பண்ணலாம். லாஜிக்கல் கன்க்ளூஷன், நம்மளாக ஒரு லாஜிக்காக அப்படியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஷுட் see a doctor, நான் டாக்டரை பார்க்கணும். ஏன்? ஐ ஹாவ் அ டெரிபிள் ஹெட்டேக், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதனால் நான் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இன்னொரு விதமாக சொல்லலாம், ஐ ஆட் டு see a doctor, நான் டாக்டரை பார்த்தே தீரணும், ஏன்னா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. யூ ஷுட்
ரிவைஸ் யுவர் லெசன்ஸ். நீ உன் லெசனை கண்டிப்பாக திருப்பி பார்க்கணும். அதே நேரத்தில் 100%க்கு நம்ம எப்படி சொல்லலாம், யூ ஆட் டு ரிவைஸ் யுவர் லெசன். நீ உன் லெசனை கண்டிப்பாக திருப்பி பார்த்தே ஆகணும். ஹீ ஷுட் பி வெரி டயர்டு ஆர் he ought to be very tired. He has been working all day long. பொழுதோட வேலை பார்க்குறான், அதனால் கண்டிப்பாக அவன் டயர்டாக இருக்கணும். Next we shall see where we can use this uses of auxiliary verb. எங்கெல்லாம் நம்ம auxiliary verb யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, to indicate tenses. டென்ஸை குறிப்பிடுவதற்கு auxiliary verb யூஸ் பண்ணலாம். frame questions. question frame பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். short answers, அதுக்கு நம்ம auxiliary. can you do this? yes I can. அந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். question tag. question tag auxiliary verb யூஸ் பண்ணலாம். active passive வாய்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். direct indirect ஸ்பீச்சுக்கு யூஸ் பண்ணலாம். negatives அதுக்கு auxiliary verbs யூஸ் பண்ணலாம். now you see can you play the guitar? now you try. so can you play guitarனு கொடுத்துருக்கு. வேறு என்னெல்லாம் நம்ம can யூஸ் பண்ணலாம்? can you speak English fluently? can you read this passage well? can you play cricket? can you cook biryani? can you prepare tea? can you run fast? can you go there? can you bring your mother? can you come tomorrow? ஸோ இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணலாம் நம்ம. shall see few exercise. do's and don'ts, necessity, obligation and permission. choose the correct options. எப்போ நம்ம இந்த சரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, we use when something is compulsory, obligation important. அதாவது compulsory அது ரொம்ப obligation, அது rules and regulations, அது நமது கடமை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மஸ்ட்னா கம்பல்சரி, அப்போ மஸ்ட் யூஸ் பண்ணலாம். செகண்ட், we use when something is the right thing to do. இது சரியானது, இது செய்யது, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? ought to. you ought to go to doctor because you have a severe headache. you ought to work hard. you ought to do this. நீ இது செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ரைட் திங்ஸ் டு டூ, அந்த மாதிரி நேரத்தில் ought to யூஸ் பண்ணணும். we use when something is suggested or recommended. எதையாவது நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் டூ தேட். அந்த மாதிரி சஜஸ்ட் இல்லை ரெக்கமெண்டேஷனுக்கு ஷுட் யூஸ் பண்ணலாம். நான் கம்ப்ளீட் திஸ் வித் அ கிவன் வேர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் பி குவைட் வென் தே ரைட் த எக்ஸாமினேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி குவைட். அவங்க எக்ஸாம் எழுதும்போது தே மஸ்ட் பி குவைட். யூ ஷுடன்ட் வேர் அ கோட், இட்ஸ் குவைட் வார்ம். ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, யூ நீட் நாட் வேர் அ கோட், இட்ஸ் குவைட் வார்ம். இது ரொம்ப வார்மாக இருக்குது, அதனால் இது நீ உடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், கேன் ஓப்பன் த விண்டோ, இட்ஸ் வெரி ஹாட் இன் த ரூம். இந்த ரூம் ரொம்ப சூடாக இருக்குது, கேன் ஓப்பன் த டோர். ஐ couldn't go to the school yesterday because I was ill. நான் சுகமில்லாமல், லாஜிக்கல், நான் சுகமில்லாமல் இருந்ததுனால ஐ couldn't go to school. பாசிபிலிட்டி, அப்படி இருந்ததால் நான் போகலை. when she was 18 she could run fast. பாஸ்டில் உள்ள எபிலிட்டியை சொல்கிறோம். you shouldn't drive fast, it's not safe. நீ ரொம்ப வேகமாக போகக்கூடாது, அது சேஃப் கிடையாது. யூ ஷுடின் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சச்சின் இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஹீ மே
bat well. He may, அவர் வந்து நல்லா bat அடிக்கலாம். Next. How are you? I feel sad to inform you that my house was burgled last week. என்னுடைய வீட்டில் திருடு போயிருச்சு. When I was on a holiday, burglars could have known from the accumulated newspaper pile that I had gone away. When I came back last Sunday, I found the back door lock broken. We would have forgotten to bolt the back door from inside, and they must have entered through it. My room was ransacked. They took my laptop and other valuables. I should have deposited the jewelry in a bank locker to avoid this loss. I should have informed my neighbors about my week-long trip. Well, I have registered an FIR with the police. Burglars must be caught very soon. Convey my regards to all at home. Here you see, match the squares to form proper sentence. See, few subjects are given, I, she, they, Sam and J. And modals are given, should, shouldn't. Verb கொடுத்திருக்காங்க, take, eat, wear, see, go and all. The remaining rest of the things, some bills, that is object, or it can be anything. Some bills, warm clothes, a doctor, home. So using these subject, modal, verb and the rest of the object and other things, we can frame sentence. For example, I shouldn't take some bills. Or you can say, they shouldn't take some bills னு எழுதலாம். Or she shouldn't take some bills அப்படின்னு எழுதலாம். Now for example, they should wear warm clothes. அவங்க warm clothes உடுத்தணும். They should go home. அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும். She should eat some bills. அந்த மாதிரி using this we have to frame a sentence. And here you see subjects are given, modals are given, verb and the rest of the things are given. Here also in the same way, must and mustn't use பண்ணி we have to frame the sentence. For example, I must go home. They must go home. I must wear warm clothes. Now complete this paragraph using the models. Milk is a nutritious food enriched with vitamins and proteins. The milk வந்து ரொம்ப nutrients நிறைந்த ஒரு உணவு, proteins, vitamins எல்லாம் இருக்குது. We must take milk. நம்ம அதை கண்டிப்பாக we must take milk regularly so that we will not develop deficiency in our body. நம்ம அப்படி ரெகுலராக எடுத்தா we will not, deficiencyனா எந்த குறைபாடும் நம்ம உடம்புல இருக்காது. Aged persons, children and patient should take, இவங்கெல்லாம் கண்டிப்பாக should take milk in sufficient quantities. போதுமான அளவு மில்க் எடுக்கணும். We should supplement with fruits, vegetables and pulses. அதை நம்ம fruits, vegetables இது கூட சேர்த்து எடுக்கணும். But we should consume milk of good quality. ஆனால் நம்ம we should கண்டிப்பாக மில்க் ஒரு நல்ல குறிப்பிட்ட அளவு எடுக்கணும், தேவையான அளவு எடுக்கணும். Otherwise it may cause harm to the body. இல்லைன்னா நம்ம அப்படி எடுக்கலைன்னா நம்ம உடம்புக்கு பாதிப்பாகும். We must be very careful. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
while selecting our food items because there are changes that these may be adulterated. அது ஒரு நம்ம இப்போ எந்த உணவையுமே நம்ம வாங்கும்போது சாப்பிடும்போது அதை பார்த்து சாப்பிடணும். ஏன்னா அது கெட்டு போனதாக இருக்கலாம், எக்ஸ்பைரி ஆனதாக இருக்கலாம், கலப்படம் உள்ளதாக இருக்கலாம். we must protect our health. ஏன் அப்படின்னா நமது உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். Thank you.